போதை வாஷ்மார்க் எடுத்துக்கங்க. அப்படி இல்லைன்னா மதத்தில் கூட கிறிஸ்தவ மதத்தினரும், அப்புறம் இந்துக்கள், முஸ்லீம் மதத்தினர் அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, எதுக்காக சண்டை போடுறாங்கன்னா, ஆம், எல்லாரும் நாடு நாடு கூட இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டபுள் 2 நாடு, இந்த நாடு அந்த நாடு எதுக்கு சண்டை போடுறோன்னா, ஏன் சண்டை போடுறாங்கன்னா, அவங்க வந்து அமைதியாக வாழ விருப்பம் இல்லை. ஒரு சிலர் அமைதியாக இருந்தாலும் அவங்கள சீண்டிப்பாங்கன்னு சொல்லிட்டு சில நாடுகள் அமைதியாக தான் இருக்கும். ஆனால் பொறாமைப்பட்டு என்ன பண்ணுவாங்க, இவங்க சண்டை போடுவாங்க, வேறு நாடு வந்து சண்டை போடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் என் தாட்ஸ் என்னன்னா, நம்ம எப்பயுமே ஒரு சண்டை போடாமல் ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை வாழணும் ஃப்ரெண்ட்ஸ். சண்டைகள் எதுக்கு? சண்டைகள் போடுறதுனால நமக்கு தான் நஷ்டம். எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அந்த சண்டை போடும்போது பொருள் சேதாரம், உடல் சேதாரம், உணர்வுகள் சேதாரம், நிம்மதி போய் சில பேர் கணவன் வந்து மனைவியை சண்டை போடுவார், பெற்றோர் வந்து பிள்ளைகளை சண்டை போடுவாங்க. சண்டை போடுறதுனால சில பேர் என்ன பண்ணுறாங்க, தவறான ஒரு முடிவு எடுத்துடுறாங்க, விட்டுட்டு போயிடுறாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சண்டை போடவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ அமைதியாக வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் என் தாட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதுக்கு கடன் பண்ணியே இருக்கலாம், யாராக இருந்தாலும் இருக்கலாம், அது விசுவாச மக்களாக போதகர்களாக இருக்கலாம், அப்படின்னா வேறு ஒரு ஊர், இந்த 2 ஊராக இருக்கலாம், இல்லை 2 நாடாக இருக்கலாம், இல்லை 2 அரசியல் கட்சியாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து சண்டை போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். உண்மையான ஒரு மனுஷனா சண்டை போடாமல் நீங்கள் வாழ்ந்து காட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஒரு உண்மையான நீங்கள் சூப்பர் தலைவனா. சும்மா இந்த நாட்டு பெரிய தலைவர்களாக இருக்கலாம், அரசியல் தலைவராக இருக்கலாம், இல்லை கிறிஸ்துவத்தில் போதக தலைவராக இருக்கலாம், இல்லை குடும்ப தலைவராக இருக்கலாம், யாரை வேணா இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நீங்கள் ஒரு தலைவன் ஒரு குணம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நல்ல மெச்சூரிட்டியான ஒரு எப்பவுமே சண்டை போடாமல், எப்பேற்பட்ட சண்டையும், அதாவது ஒரு வசனம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நீதிமன்ற ஒரு வசனம் இருக்குது, மெதுவான பிரதியுத்தரம், அதாவது மெதுவாக பேசுறது மற்றோட கோபத்தில் பண்ணும் பண்ணும் அப்படின்னு சொல்லி, அதாவது யார் இருந்தால் கோபத்தோடு அவங்க சண்டை போட வராமே இருந்தால் கூட நம்ம சிரித்து நம்ம பொறுமையாக அமைதியாக பேசும்போது அவங்க குணமே மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஃப்ரெண்ட்ஸ், தலைவன் சும்மான தலைவன் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எந்த சுச்சுவேஷன் நம்ம கோபப்படாமல், நம்ம அந்த சண்டை போடாமல் நம்ம இருக்கும்போது அவங்க தான் உண்மையான தலைவர் ஃப்ரெண்ட்ஸ். அது திருப்பி நான் சொல்ல விரும்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா தலைவர்கள், எல்லா குடும்பத்தாலும் எல்லாமே ஒரு தலைவனா எப்பவுமே சண்டை போடக்கூடாது, அமைதியோடு இருந்து எப்போ ஏற்பட பிரச்சனை வந்தாலும் அதை என்ன பண்ணலாம், அதை நின்று அந்த இடத்துல பயந்து ஓடாமல் நின்று அதை ஃபேஸ் பண்ணி அதை சகிச்சு அந்த அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தன்னுடைய நோக்கம். அதனால் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தயவுசெய்து நம்ம சண்டை போடக்கூடாது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தாட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்னன்னா, சண்டைகள் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, பிரதர் நான் சண்டை போடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க பேசும்போது எனக்கு ரொம்ப கோபம் வருது, என்னால் அடக்க முடியல. என் மனைவி என்னை திட்டும்போது நான் அவளை போட்டு அடிச்சிடுறேன், எனக்கு கோபம், சண்டை போட்டுடுறேன். நான் சண்டை போடாமல் என்னால் இருக்க முடியல. என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு